ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைகனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டுடே ஸ்நாக்ஸ் ரெசிபியும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 5 ரூபா பன்னில் 3 பன் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருந்தது. இதில் வந்து கத்தி வச்சு எல்லா பக்கத்துலேயும் ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். டூத்பிக் இருந்ததுன்னா டூத்பிக் வச்சு நிறைய ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. டூத்பிக்கை வந்து தேடும்போது காலையில் அவசரத்தில் கிடைக்கவே இல்லை. அந்தால கத்தியை வச்சே நாலா பக்கமும் ஹோல் போட்டு நல்லா வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரியே 3 பன்லேயுமே ஹோல் போட்டு வச்சாச்சு. எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் வந்து பால்பன் வந்து எல்லா டீ கடையிலையுமே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து சென்னையில் நானும் நிறைய பேக்கரியில் தேடி பார்த்துட்டு அந்த பால்பன் வந்து இங்கே கிடைக்கவே இல்லை. எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியலை. நான் பார்த்த இடங்களில் கிடைக்கல. சரி, ஓகே, இன்னும் நாகர்கோயிலுக்கு எப்போ நம்ம ஊருக்கு போகிறோமோ அப்போந்தான் அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நான் சின்ன பிள்ளையில் அது ரொம்ப விருப்பமாக வாங்கி சாப்பிடுவேன். சும்மா நம்ம இன்றைக்கி இந்த பண்ணை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய சீனி, சர்க்கரையும் நெய்யும் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி 5 ரூபா பன்னில் 3 பன்னு வாங்கி நல்லா டூத்பிக் வச்சு இல்லாட்டா கத்தி வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து இந்த பண்ணை நான் பண்ணும்போது பசங்க ஃபுல்லாகவே என்னைய திட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த பண்ணை நீங்கள் சும்மா தந்தால் கூட தின்னுருவோம்மா, இந்த மாதிரி சீனி, சர்க்கரை என்னத்தையெல்லாமோ போட்டு கலக்கி எடுத்து இந்த மாதிரி நெய்யெல்லாம் ஊற்றி தராதிங்க, எங்களுக்கு பிடிக்கவே செய்யாது அப்படின்னு நான் சொன்னேன். பட்ரு போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் வீட்டில் வந்து இன்றைக்கி நெய் தான் இருக்குது, இருந்தாலும் அதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் போல் சர்க்கரை இந்த மாதிரி சீனி எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணி சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் எந்த அளவுக்கு திக்னஸ் வராது வரைக்கும் மட்டும் நம்ம சூடு பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக வராது வரைக்கும், பாகு பதம்லாம் வரண்டா, சும்மா நல்லா ஹீட் ஆகிறது வரைக்கும் நல்லா இது பண்ணி எடுத்துட்டேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கடலை போட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இன்ஸ்டன்ட் மெத்தட் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம். சீனி பாகும் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 3 to 4 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சூடாக இருக்கும்போதே நெய்யும் ஆட் பண்ணிவிட்டேன். நெய்யும் அப்போ மெல்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு தனியாக நெய்யும் மெல்ட் பண்ணதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் இந்த சூடாக இருக்கக்கூடிய சர்க்கரை பாகுலையே மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கக்கூடிய பன்னுக்கு மேலே நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி கொஞ்சமாக ஆட் பண்ணி இவ்வளோக்கான இருக்குது. இந்த 3 பன்னுக்கும் நம்ம கொஞ்சமாக ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் அப்படி பண்ணும்போது பசங்க, இதை நீங்கள் சும்மா தந்தால் கூட நாங்கள் சாப்பிட்ருவோம்மா, அதுக்கு ஏமா நீங்கள் இதெல்லாம் பண்ணி எடுத்து, இல்லைடா அதை பால்பன் நம்ம ஊரில் போய் வாங்கி சாப்பிட முடியாது, சும்மா ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, அவங்க பட்டர் வச்சு பண்ணுவாங்க, நம்மகிட்ட இப்போ நெய் தான் இருக்குது, பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். இதை நான் வந்து காலையிலேயே பார்த்திங்கன்னா நேற்று காலையில் ஒரு 8 மணிக்கு முன்னாடியே பண்ணி முடித்ததை நான் சாயந்தரம் போல் ஈவினிங் ஒரு 4:30 போல் தான் நல்லா ஊற வச்சு, நான் இப்போ இதில் வந்து ஒரு எப்படி இருந்தாலும் 1 கப்புக்கு மேலவே வாட்டர் இருக்கும். அந்த சர்க்கரை பாகும் நெய்யும் கலந்தது. அதை வந்து ஃபுல்லாக இந்த 3 பன்லேயும் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு காலையிலேயே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை பெரிய டிஃபன் பாக்ஸில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 4:30 போல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே அந்த சீனி பாகு நெய் எல்லாமே அந்த பண்ணுக்குள்ளே நல்லா ஊறி எடுத்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா தித்திப்பாக அழகாக இருந்தது. அந்த சீனி பாகும் எடுத்து டேஸ்ட் பண்ணி வாயில் வச்சு பார்த்தேன். நெய் மணமும் இந்த சீனி பாகும் நல்லா தான் இருந்தது. இந்த 3 பன்னுக்குமே நான் எடுத்த அளவு கரெக்டாகவும் இருந்தது. அதை அப்படியே ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4:30 வரைக்கும் அப்படியே வச்சுருந்து ஈவினிங் சாப்பிடும்போது செமையாக இருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து போகி பொங்கல் மார்னிங் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறீங்க. வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக புளி, அப்புறம் காஞ்ச மிளகா, வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாத்தையுமே எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லாவே வதக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா கட்டியாக சட்னி போல் வச்சுட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான். இன்றைக்கி வீட்டில் இருந்த உடனே சப்பாத்தியும் வேர்க்கடலை நல்லா கட்டியாக
நல்லா இதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கட்டியாக சட்னி மாதிரி வச்சாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பன்னில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், see you, take care.